நமஸ்தேப்பா. விஷாரத் பூர்வாதுக்கான இன்னொரு வியாக்கரன் நாம் இப்போ பார்க்கலாம். இது எல்லாமே இப்போ வரப்போகிற எக்ஸாமுக்கு உள்ளது, பார்த்துக்கிட்டே வாங்க. विशेषण किसे कहते हैं, उसके कितने भेद हैं, सोदाहरण सहित समझाइए அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விசேஷன் அப்படின்னா பண்பு சொல் அப்படின்னு அர்த்தம். பண்பு சொல் என்று எதை சொல்கிறோம், அதனுடைய வகைகள் என்ன, உதாரணத்துடன் விளக்குங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கீழே வருது பாருங்க. ஜிஸ் शब्द से संज्ञा या सर्वनाम की कोई विशेषता या गुणवाद प्रकट होता है, उसे विशेषण कहते हैं. जिस शब्द से संज्ञा பெயர் சொல், அதாவது சஞ்ஞா அப்படின்னா பெயர் சொல், யா சர்வநாம், சர்வநாம் அப்படின்னா உரிச்சொல், கி கோயி விசேஷதா அதனுடைய சிறப்பு, அதாவது பெயர் சொல்லையும் பெயர் உரிச்சொல்லையும் ஒரு விசேஷத்துடன் வெளிப்படுத்துவதற்கு விசேஷன் என்று பெயர். பெயர் சொல் அல்லது பெயர் சொல்லின் சிறப்பு அல்லது அதை வெளிப்படுத்தும் சொல்லுக்கு பண்பு சொல் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜைசே காலா, बड़ा, पतला, नया, अच्छा, दो, थोड़ा आदि विशेषण के முக்கிய எடுத்துக்காட்டு, அதாவது விசேஷத்துக்கு முக்கியமான எடுத்துக்காட்டு. காலா அப்படின்னா கருப்பு, படா பெரிய, பத்தலா மெல்லிய, நயா புதிய, அச்சா நல்ல, தோ இரண்டு, தோடா அப்படின்னா சிறிய. இதெல்லாம் ஒரு பெயர் சொல்ல சிறப்பாக குறிப்பிடப்படுவது. சிறப்பு சொல்வதை பற்றி இப்போ சொல்கிறாங்க பாருங்கள். விசேஷன் கே சார் பேதுகை. விசேஷன் 4 வகைப்படுகிறது. அதில் ஒன்று குணவாச்சக் விசேஷன், அதாவது गुण अडिपடையில் பண்பு சொல். जिस विशेषण से किसी संज्ञा या सर्वनाम के गुण, दोष, रूप, रंग, दिशा आदि का बोध होते हैं, उसे गुणवाचक विशेषण कहते हैं. அதாவது பண்பு சொல் ஒரு குணத்தை குறிப்பிடும்படியாக இருந்தால் அதுக்கு குணவாச்சக் விசேஷன், அதாவது குணத்தை குறிக்கக்கூடிய பண்பு சொல் என்று அர்த்தம். இப்போ அது என்னென்ன கொடுத்துருக்காங்க? குணம், தோஷம் அதாவது குற்றம், உருவம், ரங் நிறம், திஷா திசை முதலிய வெளிப்படுத்தக்கூடியனவாக இருந்தால் அதை குணவாச்சக் விசேஷன் அல்லது குணத்தை குறிக்கும் பண்பு சொல் என்று சொல்லப்படுகிறது. இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. குண் அச்சா, பலா, நேக், ஸ்ரேஷ்ட அப்படின்னு அர்த்தம். அதாவது நல்ல, பலா அப்படின்னா சிறந்த, நேக் உயர்ந்த, ஸ்ரேஷ்ட மிகச்சிறந்த. இந்த மாதிரி நம்ம பெயர் சொல்லோடு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை மாதிரி சொல்கிறது குணவாச்சக் விசேஷன். கோஷ் அதுக்கு கொடுத்துருக்காங்க. புரா, ஹீன், நீச், துஷ்ட. புரானா கெட்ட, ஹீன் அப்படின்னா ஈன, நீச் அப்படின்னா தாழ்வான, துஷ்ட அப்படின்னா துஷ்டமான அப்படின்னு அர்த்தம். இந்த ரூப்பை வச்சு கொடுத்துருக்காங்க. சுந்தர், சுடவுல், குரூப் கோல் அப்படின்னு. சுந்தர் அழகான, சுடவுல் அப்படின்னா வெறுக்கத்தக்க, குரூப் அப்படின்னா மோசமான, கோல் அப்படின்னா வட்டமான அப்படின்னு அர்த்தம். ரங் அப்படின்னா சஃபேத், காலா, நீலா, பீலா அப்படின்னு அர்த்தம். அதாவது வெண்மை, கருப்பு, நீலம்,
மஞ்சள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேஷ் அப்படின்னு பார்த்தா பாரதிய, சீனி, ஜாப்பானி, ஈரான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியா, சீனா, ஜப்பான், ஈரான் இந்த நாடுகளை பற்றி குறிக்கும் போதும் குணவாச்சக் விசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திஷா, திஷானா திசை, உத்தரி, தக்ஷினி, பூர்வி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உத்தரினா வடக்கு, தக்ஷினி அப்படின்னா தெற்கு, பூர்வி அப்படின்னா கிழக்கு. அதாவது குணத்தை குறிக்கக்கூடிய, தோஷத்தை குறிக்கக்கூடிய, ரூபத்தை குறிக்கக்கூடிய, நிறத்தை குறிக்கக்கூடிய, தேஷ் பற்றிய, நாடுகளை குறிக்கக்கூடிய, திசைகளை குறிக்கக்கூடிய இவை அனைத்தும் குணவாச்சக் விசேஷத்தில் வருது. அதாவது சங்கியாவாச்சக் விசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எண்ணிக்கையை கொண்ட பண்புச்சொல். சங்கியா அப்படின்னா எண்ணிக்கை, எண்ணிக்கையை கொண்ட பண்புச்சொல் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஜிஸ் விசேஷன் கே துவாரா किसी संज्ञा या सर्वनाम के संख्या का बोध हो उसे संख्यावाचक विशेषण कहते हैं அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெயர்ச்சொல் அல்லது பெயர் எண்ணிக்கையை கொண்டு, அதாவது ஜிஸ் விசேஷன் கே துவாரா கிசி சங்யா அப்படின்னா எந்த ஒரு விசேஷ பெயர் சொல்லானது சர்வநாம், சர்வநாம் கே சங்கியா அதாவது பெயர் உரிச்சொல்லினுடைய எண்ணிக்கையை கொண்டதாக இருக்கிறதோ அதற்கு எண்ணிக்கையை கொண்ட பண்புச்சொல் என்று சொல்லப்படுகிறது. जैसे एक, दो, दूसरा, तीसरा, दोनों, हजारों ஆதி. அதாவது எண்ணிக்கை அந்த இடத்துல பெயர் சொல்லுக்கு முன்னாடி எண்ணிக்கை வந்தால் அதுக்கு பேர் சங்கியாவாச்சக் விசேஷன் அப்படின்னு அர்த்தம். சங்கியாவாச்சக் விசேஷன்கே தோ பேதுகை, அதாவது சங்கியாவாச்சக் விசேஷன் 2 வகைப்படுகிறது. அடுத்து மூன்றாவதாக பரிணாமவாச்சக் விசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜிஸ் விசேஷன் அதாவது பரிணாமத்தை குறிக்கும் பண்புச்சொல் அப்படின்னு அர்த்தம். பரிணாமத்தை குறிக்கும் பண்புச்சொல். இப்போ அதை பற்றி பார்க்கலாம். ஜிஸ் விசேஷன் கே துவாரா संज्ञा या सर्वनाम के परिणाम का बोध होते हैं उसे परिणामवाचक विशेषण कहते हैं. அதாவது ஒரு பண்பு சொல்லானது பெயர் சொல் அல்லது பெயர் உரிச்சொல்ல ஒரு பரிணாமத்தை ஏற்படுத்தக்கூடியதை குறிக்கிறது பரிணாமவாச்சக் விசேஷன் என்று சொல்லப்படுகிறது. இசே नाप, माप, तोल आदि प्रकट होते हैं. इसके 2 भेद हैं. அதாவது இப்போ இதற்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. நாப் அப்படின்னா நீட்டல் அளவை, மாப் அப்படின்னா முகத்தல் அளவை, தோல் அப்படின்னா எடை. இதையெல்லாம் அதாவது அளவைகள், நீட்டல் அளவை, முகத்தல் அளவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா. மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவைகளை அளக்கக்கூடியது இந்த பரிணாமவாச்சக் விசேஷன், அதாவது பரிணாம பண்புச்சொல் என்று பொருள். இதற்கு 2 வேறுபாடுகள் உள்ளன. இஸ்கே 2 பேதுகை. விசேஷனில் 4வதாக வரக்கூடியது சர்வநாமிக் யா நிர்தேசக் விசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சர்வநாமிக் அப்படின்னா பிரதி பெயர் சொல், யா நிர்தேசக் அப்படின்னா குறித்து காட்டும் பண்புச்சொல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். जिस विशेषण से किसकी
और निर्देश या संकेत किया जाता है वे सर्वनामिक विशेषण हैं அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிர்தேஷ் அப்படின்னா ஆணைகள், யா சங்கேத் அதாவது அடையாளங்கள், ஆணைகள் அல்லது அடையாளங்கள் முதலியவற்றை குறிக்கக்கூடியது சர்வநாமிக் விசேஷன். அதாவது இதையெல்லாம் குறிக்கக்கூடிய பண்பு சொல்லுக்கு பெயர் பிரதி பண்புச்சொல் அல்லது குறித்து காட்டும் பண்புச்சொல் என்று சொல்லப்படுகிறது. இன்கோ நிர்தேஷக் பி கஹ்தே ஹை, அதாவது இதை குறித்து காட்டும் பண்புச்சொல் என்றும் கூட சொல்லப்படுகிறது. जो सर्वनाम विशेषण के रूप में प्रयुक्त होते हैं वे सर्वनामिक विशेषण या निर्देशक विशेषण कहते हैं. எந்த ஒரு பெயர்ச்சொல் பண்பு அப்படிங்கிற ரூபத்தில் வெளிப்படுத்தப்படுகிறதோ அதை சர்வநாமிக் விசேஷன் யா நிர்தேஷக் விசேஷன் கஹ்தே ஹை, அதாவது பண்பு பெயர்ச்சொல் அல்லது குறித்து காட்டும் பெயர்ச்சொல் என்று சொல்லப்படுகிறது. ஜைசே யஹ் லடுக்கா படா ஹை, இந்த சிறுவன் பெரியவனாக இருக்கிறான். இங்கே படா அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏ லடுக்கே படே ஹை, இந்த சிறுவர்கள் பெரியவர்களாக இருக்கிறார்கள். யஹ் வஹ் கர் சுந்தர் ஹை, இந்த வீடு அழகாக இருக்கிறது. இப்போ சுந்தர் அப்படிங்கிறது சர்வநாமிக் அல்லது குறித்து காட்டும் பண்புச்சொல் என்று சொல்லப்படுகிறது. இன் உதாரணமே யஹ் ஏ வே ஆதி சர்வநாமிக் விசேஷன்கள். இந்த உதாரணங்களில் யஹ் இவன், ஏ இவர்கள், வே அவர்கள், இதெல்லாம் சர்வநாமிக் விசேஷன் என்று சொல்லப்படுகிறது. இவை பண்பு பெயர் சொற்கள் பண்பு சொற்கள் அப்படின்று அழைக்கப்படுகின்றன. இத்தோட விசேஷன் பற்றிய நம்மளோட வியாக்கரன் நிறைவடைகிறது. அடுத்த வியாக்கரனை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. நன்றிப்பா.